அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறோம்? ஒரு ஏர்போர்ட்டு பக்கத்தில் பெங்களூரில் இருக்கிறேங்க. பெங்களூரில் குளிருங்க, 15 டிகிரி இருக்குது. வெளியே வந்தாலே காற்று அப்படியே விசு விசுன்னு அடிக்குது. சும்மா கிரு இருக்குது. முதல் முறையாக நம்ம ஊட்டமணி வந்து இன்றைக்கி மீடியா டிரைவ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம மையம் வேறு இல்லைங்களா, மாவா வெளியே போயிட்டான். அதனால் நானும் ஊட்டமணி இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன கார் தெரியுங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் பெருசாக விரும்புகிறது வந்து இந்த மிட்சைஸ் செக்மெண்ட்டில் வர்ற இந்த எஸ்யூவி. இது வந்து ஃபுல்லாக பேஸ் லிஃப்ட் ஆகி ஜம்முன்னு விட்ருக்குறாங்க. என்ன பேஸ் லிஃப்ட்டில் வந்து பேஸ் லிஃப்ட் இல்லை, சென்ட்ரேஷனே வேறு. நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன், பேஸ் லிஃப்ட்னு. சென்ட்ரேஷனே வேறேன்னு வச்சுங்களேன். அப்படி இந்த சென்ட்ரேஷனில் என்ன மாற்றம், ஏது மாற்றம் அப்படிங்கிறத நான் கீழே வந்து காமிக்கிறேன். நம்ம நேரம் நிற்க முடியல சன்ரூப்பில், முதுகெல்லாம் வலிக்குது. வாங்க போகலாம். இதுதான் அந்த புது கியா செல்டோஸ் 2026 எப்படி இருக்குதுங்க. பார்த்த உடனே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூஞ்சி பார்த்தோன்னே எப்படி இருக்குதுன்னு. அவங்களுடைய ரெகுலராக அந்த புளி மூக்கோட அந்த கிரில் கொண்டு வந்திருக்காங்க. அடிவட்ட புளி, மூஞ்சியில் அடிவட்ட புளி, சப்பளிச்ச புளியா? ஆமாம், அது கிரில் கொஞ்சம் உள்ளே போயிருக்குதும்மா. அதுக்காக வந்து நீ இப்படி சொல்கிறதாம்மா, அடிவட்ட புளின்னு சப்பளிச்ச புளின்னு. கொஞ்சம் ஒரு நெமை உள்ளே போயிருக்குது. ஆமாம், என்ன மாற்றங்கள்லாம் டோட்டலாக நீங்கள் உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். மெயினான விஷயம் இந்த மேலே வர இந்த டியூப் லைட்டு, அந்த டிஆரில் வரும் இல்லைங்க. ஆமாம், மெயினான விஷயம் கீழே அதாக நிறைய வண்டியில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதை எடுத்துட்டாங்க. இந்த கியாங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. நான் இண்டிகேட்டர் டிஆர்எல் போட்டு விட்டுட்டேன். இதுவுமே டிஆர்எல்ங்க, இதுவுமே டிஆர்எல், இது டிஆர்எல், இது டிஆர்எல், இது டிஆர்எல். ஓ, இத்தனை டிஆரில் காமிச்சு ஹெட்லைட் எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைட்டு மேலே வருங்க ஐபிஎம்மு, கீழே லோ பீம். ஒரு நெமைங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு எவ்வளோ இது ஒரு அரைஞ்சு இருக்குமா? அரைஞ்சு இருக்குது. ஆமாம், மேலே ஒரு அரைஞ்சு, கீழே ஒரு அரைஞ்சு, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கார்னரிங் பார்க்கலாம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஏர் வெண்ட்டு, கீழே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு. அடாஸ் லெவல் 2, லெவல் 2ல் 2.0 ப்ளஸ் 2+ கொடுத்துருக்காங்களாம்மா. அதை விட இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுங்க. ஸ்கிப் ரேட் வந்துடுது கிரே கலரில். இந்த இடத்துல வந்து சும்மா டிசைன் மட்டும் பருவன்னு கோடு கூட டிசைன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரோடைனமிக்கு அந்த காற்று போகிற இடமெல்லாம் ஒன்றும் இல்லை, டயர் போகிறக்கெல்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்க இதை பிரிச்சிட்டாங்க. எப்படி பிரிச்சுருக்கிறாங்கன்னா, பேஸ் ட்ரிம்ஸ் அப்படின்னு, பேஸ் ட்ரிம்ஸு, ஆப்ஷன் பேக்கேஜஸ், ஹை, அப்படி லோ கிளாஸ், ஹை கிளாஸ் அப்படி சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. இந்த லோ கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா HTE, HDK, HTX, GTX, X-லைன் வருதுங்க. அதுக்கப்புறம் ஹை கிளாஸில் பார்த்திங்கன்னா HDE ஆப்ஷனல், HDK ஆப்ஷனல், HDX A, அதுக்கப்புறம் GTA X-லைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வேரியண்ட் மெயினாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருங்க, GT லைன், X-லைன், டெக் லைன். நான் உங்களுக்கு வந்து இந்த GT லைன் வந்து மூஞ்சி இதே தான், X-லைனுக்கு இதே தான். டெக் லைன் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டெக் லைனில் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே ஃபோட்டோ போடுறேனுங்க. கிரில்லை மாற்றி இந்த இடத்துல நல்லா பெரிய ஹெட்லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டே கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்ற 2 வண்டி 2 மாடலே குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெருசாக கொடுத்துருக்குறாங்க ஹெட்லைட். ஆமாம், அது வந்து இங்கே டெக் லைனுங்கிறது இதுக்கு கீழ் மாடலாகிட்டு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு மூஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஃப்ரண்டேஜோட இதுங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க. குளோபல் K3 பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இப்போ நம்ம வந்து என்னென்னா, பானட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் இன்ஜினை காமிக்க போகிறேன். இன்ஜினில் என்ன பண்ணியிருக்காங்க, என்னது, ஒன்றுமே இல்லை. அதனால் இன்ஜினில் ஒன்றுமே பண்ணல. அதே பழைய இன்ஜின் தானுங்க, 1500 cc. எங்கடாது, அப்பா அடே, இங்கே ஒரு ஸ்ட்ரெட்டு கொடுத்துருக்குறாங்க. வேறு வேலை, வா அருமை. அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று ஐட்டம் இருக்குதும்மா.
ரோஸ் மில்க்கு பார்த்துட்டியா? ரோஸ் மில்க்கு, லெமன் ஜூஸு எல்லாமே இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி இருக்குதுங்க, 16 வால்வ் சிஆர்டிஐ. இது வந்து 3 இன்ச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G 1.5 115 பிஎஸ்ங்க, 144 NM டார்க் இருக்குதுங்க. இதில் வந்து 6 ஸ்பீடு மேனுவலும் ஐவிடியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்ட்ரீமில் G 1.5 TGDI டர்போ பெட்ரோல், இதில் 160 பிஎஸ்சி 253 NM டார்க்கு. இதுலேயும் 6 ஸ்பீடு இன்டெலிஜென்ட் மேனுவலுங்க. அதுக்கப்புறம் 7 ஸ்பீடு டிசிடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து சிஆர்டிங்க, 1.5 சிஆர்டி விஜிடி டீசலுங்க, 116 பிஎஸ்சி 250 NM நியூட்டன் டார்க்கு. இதில் வந்து 6 ஸ்பீடு மேனுவலும் 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டரும் கொடுக்குறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர். இன்ஜின் நாய்ஸை பார்த்துக்கிறீங்களா? காமிச்சிட்டா? இந்தா இது வேணுமல்ல உனக்கு மைக்கு? குளிருக்கு நல்லா இருக்குது. குளிருக்கு நல்லா இருக்குது. நீங்க வச்சங்காட்டி அதுக்கு சீட்டு வேற உண்றது. நீ நல்லா முன்னாடி தள்ளி வச்சிருக்கிற நீ ஓட்டுறக்கு. நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுதுமோ இன்ஜினில். உள்ளுக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மூத்தாக தெரிஞ்சுது. இங்கே ஏதாவது வைப்ரேஷன் தெரிஞ்சுதா? உள்ளுக்குள்ளே லைட்டாக இருந்தது. அதான் அந்த டீசலுக்கு உண்டான வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டாக ஆடு. மற்றபடி இவங்க இந்த பெட்டு கிட்டெல்லாம் வந்து முதல்ல இருந்த வண்டியோட நல்லா போட்டு நம்ம இந்த பேண்ட்டுக்குள்ளே வந்து அரணா கவர் போட்டு கட்டுவோம்ல. ஆமாம் பேண்ட்டுக்கு வந்து தூக்கி போட்டு அண்ணா கவர் போட்டு நல்லா இறுக்கட்டும் இல்லை, அந்த மாதிரி நல்லா அண்ணா கவர் போட்டு நல்லா இறுக்கட்டி சும்மா சம்முன்னு பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னமா பண்ணுறது, நம்மளுக்கெல்லாம் டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு தான் வாழ்க்கையில் சொல்கிறது படிங்க 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 அப்படின்னு. தயவு செஞ்சு மைக்கா சிக்கிருச்சா? இல்லைம்மா சிக்கியிருக்காது. இல்லை நல்லா இல்லையா? வராது, வந்துருச்சு. படிங்க படிங்கன்னு சொன்னது ஆக்சுவலாக நான் வாழ்க்கையில் படிக்காத விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேனுங்க அந்த விஷயத்தை வந்து. ஏன்னா ஒவ்வொரு மீடியா ட்ரைவுக்கு அவங்க வந்து கூப்பிடும்போது நிறைய இங்கிலீஷில் வந்து எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ற வயனை கூட்டிகிட்டு வந்தோம்னா ஏதோ ஒரு 10% 20% நான் அவனை கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இன்றைக்கி நானும் ஊட்டம்னியும் வந்திருக்கிறோம். அதனால் என்னை விட கொஞ்சம் நாலேஜுன்னு வச்சுக்கங்களேன். அதை நம்ம ஊட்டம்னி. அதனால் அந்தளவுக்கு இல்லாட்டியுமே அந்த படிப்புங்கிறது இன்றைக்கி எவ்வளோ முக்கியங்க. எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி நம்மளை கேட்பாங்க, என்ன அண்ணன் வந்து பெருசாக டெக்னிக்கல் எதுவும் பேச மாட்டேங்கிறார், டெக்னிக்கலாக பேச மாட்டேங்கிறார். நானும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கங்க, இந்த சேட் ஜிபிடியும் கூகுள்லேயும் போட்டோம்னு வச்சுங்க, ஃபுல் டீட்டெயில் வந்துடு. நம்மளும் அழகாக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு ஸ்கிரிப்டை பார்த்து கட் பண்ணி கட்டு, ஓகே இன்ட்ரோவா கட்டு, ரைட் இந்தியா கட்டு அப்படின்னு சொல்லி நம்மளாலையும் எடுக்க முடியும், நம்மளாலையும் பேச முடியும். ஒரே காரணம், ஒரே மைனஸு, படிப்பறிவு. அந்த படிப்புங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு நம்ம டிஎம்எஃப் 5 வயசுலேருந்து இன்றைக்கி நம்ம 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நம்ம டிஎம்எஃப் அத்தனை பேர் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும். சின்ன வயசாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு படிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். அதே பெரியவங்க இது பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா நிறைய டிஎம்எஃப் இருக்காங்க, அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுமே. அதனால் தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. இன்றைக்கி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். என்னையும் படிக்க வச்சாங்க, அதான் நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை படிக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம டிஎம்எஃப்க்கு தெரியும் நம்ம எப்படி கார் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம டிஎம்எஃப் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, புதுசாக டெக்னிக்கல் ரிவ்யூ அந்த இதை பேசுவேன். எனக்கு நானும் 4 எழுத்து படிச்சிருந்தேன்னா கூகுளை பார்த்து சேட் ஜிபிடி பார்த்து நானும் டெக்னிக்கலாக பேசி நல்ல பேர் உங்கள்கிட்ட வாங்க முடியும். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு என்ன தெரியுதோ, 27 வருஷமாக இந்த கார் ஃபீல்டில் இருக்கிறோம். 27 வருஷம் காரை தவிர ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. நாடி நரம்பு ரத்த சத புத்தி அத்தனை கார் மட்டும்தான் தெரியும். இந்த காரை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அதனால் நமக்கு இருக்கிற நாலேஜில், நமக்கு இருக்கிற சொந்த நாலேஜ் அறிவிலையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன், என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் சேனல் நாலேஜ் இல்லை. ஆமாம், அது படித்தவங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம். அப்படி நம்ம சேனல் நிறைய படித்தவங்களும் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இந்த வண்டியை பற்றி, பிளாட்ஃபார்ம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணுமா, இன்ஜின் பற்றி தெரியணுமா, சேட் ஜிபிடி கேளுங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கு. வரலாறு, எங்கேருந்து தயாரித்தது, என்ன பிளாட்ஃபார்ம், ஏது பிளாட்ஃபார்ம் சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கும். அதனால் நீங்கள்
அதில் ஓட்டு பார்த்துங்க. சரி வாங்க அப்படி நம்ம சைடுக்கு போகலாம். முதல் இதுக்கு வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன வாய்க்கால், அந்த பக்கம் ஒரு சின்ன வாய்க்கால் வெட்டி விட்டாங்க. இங்கே ஒரு கோடு, அங்கே ஒரு கோடு, நடுவில் எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. ஏன் சிரிச்சுட்டே இருக்கிற? அதுக்கப்புறம் வாங்க சைடில் வந்து பயங்கரமான ஆல்ட்ரேஷன் எங்கே தெரியுங்களா நடந்திருக்குது. சைடில் எக்ஸ்டீரியர். ஐயோ அதையும் ஆமாம், அதையும் சொல்ல மறந்துட்டு. சங்கு சக்கரம். ஆமாம். ஓ தீபாவளிக்கு வைக்கிற சங்கு சக்கரமா? அச்சோ எனக்கு சங்கு இங்கே இந்த திரிங்க இருக்குது வேறு திரி காற்று பிடிக்கிற இடம். அங்கே வேணால் பற்ற வச்சுவிட்டா ஃபுல்லாக சுற்று சங்கு சக்கரம். அருமையான ஐடியாம்மா. இந்த இன்ஜினியர்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோ. 215, 55, 18 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து பச்சை கலர் கேலிபர் கொடுத்துருக்குறாங்க. சைஸ் வந்து பச்சை கலர் கேலிபர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும். ஏன்னா 4மே டிஸ்க் பிரேக் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்துங்க ஆமாம் இப்போ வந்து ஷைனிங் பிளாக்கு. ஆமாம் டியூவல் டோனில் ஷைனிங் பிளாக்கில் சங்கு சக்கர டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பழைய வண்டிக்கு இதுக்கு மாற்றத்தோடு உங்களுக்கு நான் சொல்லிடுறேனுங்க எவ்வளோன்னு. வண்டி பார்க்குறக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு. வண்டி ஃபுல்லாகவே இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 4460 mm. நம்ம பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போதுங்க 95 mm ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. வித்து வந்து 1830 mm. இது வந்து 30 mm வித்து ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1635 mm -10 mm பழைய வண்டி. ஆமாம் குறைச்சிருக்கிறாங்க. ஆமாம் ஹைட்டை. அதுக்கப்புறம் வீல் பேஸ். ஆமாங்க வீல் பேஸ் வந்து 2690 mm 80 mm ஹெச் பண்ணியிருக்காங்க வீல் பேஸை. ஆமாம் கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது 200 mm 10 mm ஹெச் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? இந்த எம்எம் கணக்கில் நான் சொல்லியிருக்கிறேன். 10 mm 30 mm இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அவங்களே என்ன கால்குலேஷன் போட்டு பார்த்துருப்பாங்க. போட்டு பார்த்துருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாடிங் எல்லாமே வந்து இப்போது ஷைனிங் பிளாக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வருங்க முதல்ல வந்து டல் பிளாக்கில் இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக ஷைனிங் பிளாக் கொடுத்துட்டாங்க. இது எந்த அளவுக்கு தாங்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சர்வீஸ் ஸ்டேஷன் நம்ம வச்சுருக்குறோம். அடித்து துடைக்கும் போது பூரா காயமாக தெரியுமா? ஸ்க்ராட்ச் ஆகு. இதில் பூரா மண் பூரா சேரு மண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா எவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்கள் கிளாடிங். இந்த டோர் கிளாடிங் வந்து அதே மாதிரி வந்து ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு அந்த வண்டி கலர் டிசைனே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு சில்வர் கலர் சொன்னாங்க, சில்வரு. அதுக்கப்புறம் டார்க் மிலிட்ரி க்ரீனுங்க. மொத்தம் 6 கலர் வருதுங்க. கிரே, பிளாக்கு, ஒயிட்டு, மெரூனு. அது என்னமோ ஹயாஸ் ப்ளூவோ ஐஸ் ப்ளூவோ அந்த இதில் ஒரு கியா EV6 வரும். சிரோஸில் வரும். இது வந்து நம்ம வண்டி கலராட்டை, நம்ம நெக்ஸான் கலராட்டை. நார்டோ கிரே லைட் அந்த கலர் வேறு. இது சில்வர் லைட்டாக க்ரீன் மாதிரி வர சில்வர். இது டீசலுங்க. 47 லிட்டரு கெப்பாசிட்டி. மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் ரைல் வந்துடுதுங்க. பெனரோமிக் சன்ரூப் வந்துடுது. ஷார்க் பின் ஆண்டனா வந்துடுது. இங்கே ஒரு டிசைன் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நெமையே கட்டிங் தெரியுதா? எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கம் ஒரு லாஸ்ட்டு. இதெல்லாம் சும்மா டிசைன் அந்த லுக்குக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸு. ஆமாம் இது வந்து ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது குவார்ட்டர் கிளாஸு. இது என்ன அந்த வெல்கம் ஃபங்க்ஷன் இருக்குது. சாவி பாக்கெட்டில் ஓட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். கிட்ட வந்தோம்னா அதே ஓப்பன் ஆகிக்கு. இந்த டோர் இந்த 4 ஹேண்டில் வெளியே வந்துடும். ஆனால் பரவாயில்ல, மற்ற வண்டியில் இப்படி அமுத்தி நம்ம பண்ணோன்னு இந்த வண்டியில் வெளியே வந்துடுது. பேட்டரியில் தீர்ந்தா தான் தெரியுது, சங்கு வந்து போயிடும். அவங்களுடைய ரெகுலராக கொடுக்குற அந்த ஸ்டார் லைட்டு ஆமாம் மீசை ரைட் அப்படி சொல்லிடலாமா? மீசை தொங்கிட்டு இருக்கிற மீசை மாதிரி வந்து இந்த குரு படத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு இருக்குது மீசை இப்படி தொங்கிட்டு. அந்த மாதிரி வந்து தொங்கின மீசை மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே சிவப்பு கலர் லைட் எரியும் உங்களுக்கு. GT லைனுங்கிற மாடலு. கீழே இண்டிகேட்டர் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் பரவகால டிசைன் எப்படிங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த பழைய செல்டோஸ் பிடிச்சா புது செல்டோஸ் பிடிச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. இங்கேயும் ஸ்கிப் லைட் வந்துடுதுங்க. கீழே ஆமாம் 2 லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ரைட் சைட் பம்பர் கார்னர் 2 பக்கம் ரிஃப்ளெக்டிவ் 2 லைட்டாக கொடுத்துருக்காங்க. டபுள் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இது இந்த பருபர் டிசைன் ஷைனிங். இது ஷைனிங் ஃபுல்லாகவே ஷைனிங் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த இடத்துல பேக்கில் 6
ஆமாம், சைடில் 360 ஃபுல்லாக சென்சர். அம்மா இதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாம்மா, ஃப்ரண்ட்டு கேமரா, புறவக்கால கேமரா, அந்த அடாஸ் 2 லெவல் 2 அங்கே காமிச்சோம்ல, முன்னாடி ஒரு ரேடாரு, லெஃப்டில் ஒரு ரேடாரு, ரைட்டில் ஒரு ரேடார் வச்சுருக்காங்க. வரும்போது ஏதாவது நம்மளுக்கு வண்டி வந்துட்டு இந்த பிள்ளைக்கு இத்தனை அறிவா, ரெட் கலர் இருந்தால் டயர் பஞ்சர் அவங்க ஊரில். இந்த பக்கம் ஏதாவது வண்டி வருதுன்னு வச்சுங்க, இப்போ வண்டி நம்ம வண்டி போயிட்டுருக்குது, இந்த பக்கம் ஏதாவது வண்டி வருது அப்படின்னா முன்னாடி நம்மளுக்கு மீட்டரில் வந்து காமிக்குது, ரைட் சைடு வந்து வண்டியோட படம் போட்டு இப்படி ஒரு 3 ரெட் லைனில் காமிக்குது. நான் உங்களுக்கு போகும்போது தான் வண்டி வரும்போது காமிக்கிறேன். இது எதுக்குன்னா ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காமிக்குது. உங்களுக்கு பின்னாடி வண்டி வருது பார்த்துங்கன்னு. சைடு மிரர்லையும் காமிக்குது, இந்த பக்கம் சைடு மிரர்லையும் நம்மளுக்கு அந்த இண்டிகேஷன் வரும், பேக்கில் வண்டி வருது அப்படிங்கிறது. 447 லிட்டரு பூட் கெப்பாசிட்டிங்க. இங்கே வந்து ஊப்பர் கொடுத்துட்றாங்க, போஸு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. இங்கே வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துட்றாங்க, பேடு வந்துடுது. இது தூக்கி பார்க்கலாமா? சுருக்கு பை வைக்கிறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குதா? நம்ம 60-40 ஃபோல்டிங் இருக்குது. டயர் சைஸு 60-17, ஒரு சைஸ் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஆமாம். 447 லிட்டர் இருக்குது, போதும் ஓரளவுக்கு. 2 லைட், நம்பர் பிளேட் லைட்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. இந்த பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு இது. ஆமாம், இங்கே வந்து அந்த இது இல்லை டோர், இது இந்த டிக்கு ஓப்பன் பண்ண முடியலன்னா இங்கே வச்சு நம்ம ஒரு சாவியில் இது பண்ணோம்னா வந்துடும். அதுக்கு சேஃப்டி இதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்பாயிலருங்க, அதில் ஒரு பிரேக் லைட்டு, டீபோக்கரு, வைப்பரை காணன்னு தேடாதீங்க, இங்கே வரும், உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்க, ஒழிச்சு. இப்போ இவிலும் ஒழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அடே அங்கே வருமா இண்டிகா இறங்குது ஃப்ளைட்டு. நம்ம கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறேங்க, பெங்களூரு கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுக்கு புறவுக்கால தான் இருக்கிறோம் நாங்கள். எப்படி இறங்குதுன்னு வருங்க, அடாடாடாடாடா கீழே செம சீன் போங்க. எப்படிங்க, அழகு அழகு அழகு. வாங்க அப்படியே புறவக்கால சீட்டில் பார்க்க. புறவக்கால சீட்டில் வந்துங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது பா, செம்ம டைட்டாக இருக்குதும்மா. 1 2 அந்தால வந்துடு. நல்லா படுக்கலாம். இங்கே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 விற்கலாம். இது வெள்ளை கலராக கொடுத்துருக்காங்கம்மா. லெதர் மோவ். இது வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பவர் விண்டோ சுவிட்சு, இந்த இதுவும் சில்வர் கலரில். சன்ஷேடு வந்துருச்சுங்க, ஸ்பீக்கர் வந்துருச்சு. நல்ல சீட் வந்து டபுள் கலர் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏகப்பட்ட கலரில் கொடுக்குறாங்க. ப்ரௌனு, இது வந்து கருப்பு, வெள்ளை, அதுக்கப்புறம் வெறும் கருப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கலரில் வந்து கிரேவும் கருப்புன்னு நினைக்கிறேன். டாட்டட் இது சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன இங்கே கொஞ்சம் நம்ம வெள்ளையாக இருக்குது, ஜிடிலைன்னு எழுத்து போட்டிருக்குது. 3த்துக்கும் ஹெட்ரெஸ்ட் வந்துடுதுங்க. இங்கே வருங்க, முன்னாடி இப்படியும் வச்சுக்கலாம், சாச்சிக்கலாம். அது 2 ஸ்டெப் தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நாங்கள் கொடுத்த சீட்டை விட இது நாங்கள் ஒன்று கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் சொகுசாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொகுசாக கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் தை சப்போர்ட்டு ஒரு 85% தான் இருக்குது, 90க்குள்ளே தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இன்னும் 100க்கு 100 அந்த தை சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா அந்த சாய்மான இது வந்து நல்லா இருக்குது. எப்பவுமே இந்த புறக்கால சீட்டு கொஞ்சம் சாய்மானம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முதுகு இப்படியே கோந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சாய்மானம் கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுது, ஹேண்ட் ரெஸ்ட்டில் கப் ஹோல்டர் 2 வந்துடுது, கைப்பிடி வருதுங்க, லைட்டுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, எல்இடி, சுருப்பை ஒன்று தான் கொடுத்துருக்கலாம். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கருப்பு கலர் தீமில் தான் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இது புறக்கால சீட் அப்படிங்கிறத விட ஒன்று முன்னாடி சீட்டில் நிறைய மேட்டர் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜர் எங்கே கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இங்கே வந்து இடம் இல்லை வீலுக்கு. இங்கே வந்து ஏசி வெண்ட் கொடுத்துட்டாங்க, ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. அதனால் இங்கே வந்து ஃபோனை வச்சுக்கலாம். இங்கே ஒரு டைப் சி, இங்கே ஒரு டைப் சி குத்தி நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது, அவ்வளோதான். நம்ம அவ்வளோதான். சரி வாங்க அப்படி நம்ம முன்னாடி. அடா ஆமாம், அடா ஆமாம் அம்மா. இது வந்து எப்படின்னா லாக் ஆகிக்குமா, ஒரு தடவை இழுத்து விட்டீங்கன்னா இப்படி
லாக் ஓப்பன். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தீங்கன்னா டோர் ஓப்பன். சரி வாங்க. ஹெட்ரெஸ்ட் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரெஸ்ட் பிளாஸ்டிக். இது வந்து இந்த கியா EV6 வந்திருந்தது. அந்த இதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து துணி வலை. இந்த இங்கே ஒரு இங்கிருந்து காமி தெரியுதா வலை? வலை. இது வந்து எங்கே ஏதாவது பிளேடு ஈடுபடாமல் ஏதாவது இது படம் பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம், ஏதாவது பிளேடு ஈடுபட்டு ஏதாவது நல்லா ஷார்ப்பான ஐட்டம் வந்து பட்டுச்சு அப்படின்னா கிழிஞ்சு வருது துணி. அப்போ நீங்கள் துணி மட்டும் தனியாக போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செலவுக்கு உண்டான வழி வைக்கிறது தான். மெயினான சமாச்சாரம் உள்ளே வந்துட்டோம். இது லெதர்லாம் கொடுத்துருக்குறாங்க, வெள்ளை கலர் லெதரில். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும் ஃப்ரீயாக வைக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். நானுமே இப்போ ஒரு இது மட்டும் 1 டச். அம்மா சாரி ஆன் பண்ணுமா, பட்டன் ஆன் பண்ணு. இது மட்டும் தான் 1 டச்சுன்னு நினைக்கிறேம்மா. இன்னொரு காமித்தி விடுமா. ஓகேம்மா. ஆமாம், இது மட்டும் 1 டச் கீழே இறங்குது, 1 டச் மேலே இறங்குது. இது இல்லைம்மா. வேணல. சவுண்டு கேம் வேணுமா, பாட்டு அப்புறமேல் போட்டுக்கலாம். இங்கே வந்து மூடு லைட்டு கொடுத்துருக்காங்க, ஆம்பியன் லைட்டு. ஆமாம், சில்வர் கலர். இங்கேயும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. போஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து. அதுக்கப்புறம் 10 வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்டி கொடுத்துருக்காங்க. 10 வே பவர் அட்ஜஸ்டபிள், முன்னாடி பின்னாடி புறவு காலை இரவு காலை. அதுக்கப்புறம் இந்த என்ன லம்பர் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து 10 இதில் கொடுத்துருக்குறாங்க. 10 வகையாக. அந்த பக்கமாக மோட்டர் ஷீட்டா? ஓ, கையில் தானா? பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலு என்னமா அது இதாக மாட்டேங்குது. இது ஹேண்ட் பிரேக்குங்க, ஹில் டீசன் கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு, பானட் கீழே ஓப்பன் பண்ணுறது, 2 சில்வர் கலர் பெடலு. அவ்வளோதான். இந்த பக்கம் போகிறான். ஆமாம், போட்ஸ் வண்டி. இது பேர் அந்த ஜிடி லைன் அல்ல. ஆமாம். அப்பா உள்ளே வந்தாலே நல்லா இருக்குது இல்லாமல் குளிருக்கு. ஐயோ, இன்ன வரைக்கும் போட்டு 18 டிகிரி. இங்கே பாருங்க 18 டிகிரி. பரவாயில்ல. ஏதோ வெயில் கொஞ்சம் வந்தங்காட்டி கொஞ்சம் டிகிரி எச்சானங்காட்டி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. காலையிலேயும் போட்டு பின்னி எடுத்துருச்சு. இந்த ஸ்டேரிங் வீலுங்க இப்போ பார்த்த மாதிரி இருக்குமே, பிளாட் பாட்டமோட லைட்டாக பிளாட் பாட்டம், மேலே ஒரு லைட் பிளாட் பாட்டம், ஃபுல்லாக லெதர் ஸ்டேரிங். எங்கே பார்த்துருக்கீங்க? கியா சிரோஸ் இந்த டிசைன் கொண்டு வந்திருந்தாங்க. கரெக்டாக ஹார்ன் அடிக்கிற பேடில் கொண்டு போய் இப்படி வெள்ளை கலரை கொடுத்துருக்குறீங்களே. இதே கலர் கிரே கலர் கொடுத்துருக்கலாம்ல. அப்படியே கிரேவோ கருப்போ கொடுத்துருந்தா அழுக்காகாமல் இருக்குது. ஹார்ன் அடிக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஆமாம், நம்ம தான்மா ஜிலேபியும் மிச்சரு முறுக்கெல்லாம் தின்னு போட்டு நம்ம இப்படி ஹார்ன் அடிக்கிறாரு. நிறைய பேர் வண்டிக்குள்ளையில் சாப்பிடாம பத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு நீட்டாக தான் வச்சுருப்பாங்க வண்டி. இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து அந்த க்ரூஸுங்க, மெனு பட்டனு, இந்த அடாஸினுடைய லேன் கீப்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஓல்டு ஓகே டு செட்டிங் ஓகே. அவ்வளோதான். 12.3 இன்ச்சு இந்த பக்கம் டிஸ்பிளேங்க, இந்த பக்கம் 12.3 இன்ச்சு. 2 டிஸ்பிளே தனியாக. அங்கே ஒரு மறுபடியும் ஒரு வண்டி இறங்குது. 12.5 இன்ச்சு வண்டி வந்து 2 டிஸ்பிளே பிரித்து கொடுத்துட்டாங்க. சரியா? இங்கே ஒரு 5 இன்ச்சுக்கு தனியாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? ஏசி இப்போ ஹையில் வச்சுருக்குறோம். இங்கேயும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. இங்கே வருங்க, இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மொத்தம் செட்டே ஆடுது வருங்க. 27, 26. இது வந்து உங்களுக்கு செட்டப்பு, மீடியா, சர்ச்சு, உங்கள் செட்டோட வால்யூமு, போஸ் சிஸ்டம், மேப்புங்க, ஹோம் பட்டன். இது டோட்டல் ஹோம் பட்டன். எங்கே வரமானே? ஓ, ஹோமில் தான். சாரி, இந்த ஹோமா? ஓகே. சர்ச்சு. ஓகே, இது மேப்பு. இது ஹோம் பட்டன். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்டு நல்லா எஃபெக்டாக காமிக்கிறேன்.
ஏம்மா இது வேறு தெலுங்கு பாட்டல்லம்மா பாடு. தெலுங்கு எது எது வேற சைஸ் சோபாகி ஷோபா நல்லா இருக்குது. ஏசி வெண்ட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதே மொட்டைக்கட்டையை இந்த இடத்துல விட்டாங்க, ஏதோ ஓட்டை கேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா போகணுன்னு வச்சுக்கலாம். ஏமா கொஞ்சம் பாதி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஓட்டை இப்படி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ஏசி வெண்ட் விட்ருக்கலாம், எங்களுக்கு அதையும் நீங்கள் ஏசி வெண்ட்டாக கொடுத்துருக்கலாமல்ல, அந்த மாதிரி பண்ணி இருந்திருக்கலாம். இங்கே வருங்க டைப் சி இங்கே வந்து ஒயர்லெஸ்ஸு, இங்கே ஒரு ஒயர்லெஸ்ஸு. ஆமாம் ஏம்மா அது வந்து ஒயர்லெஸ் பார்த்தேன். இது சாய் படம் போட்டிருக்குதுமா. ஓ சும்மாவாக இருக்குமோ? ஆமாம்மா இது ஒயர்லெஸ் இல்லை, இதுதான் ஒயர்லெஸ்ஸு. இது ஒயர்லெஸ்ஸு, இது சாவி வைக்கிற கேட்டிருக்குதுமா. சாவி வந்து இந்த சாவி தானுங்க. இங்கேயும் மொட்டைக்கட்டையாக இருக்கும், பின்னாடி மொட்டைக்கட்டையாக இருக்கும். ஐயோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிளாஸ்டிக்கு ஹோல்டு அமுத்தி பிடிச்சிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகும். அன்லாக்குங்க, லாக்கு, ஹோல்டு பட்டன், இதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு வண்டி கிண்டி நம்ம வெளியே இருக்கிற ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏசி போடணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற 2 கப் ஹோல்டரு. இங்கே பாருங்க எத்த சோடு அழகா 2 கப் ஹோல்டர் கும்கான்னு வைக்கலாம். இதில் அவ்வளோ இடம் இருக்குது. ஓ இதை தள்ளிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்டு, 12 வோல்ட் சார்ஜர், 180 வாட்ஸு, ஃபோன் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டா. ஆமாம் நோ நோ ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு தான் கேட்குறேன் நான். இன்னும் மிரர், இங்கே மட்டும் மிரர் இருக்குது. இங்கெல்லாம் நல்லா கருகருன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வண்டி பூராமே கருப்பு தான் உள்ளுக்குள்ள. கண்ணாடி வைக்கிற ஹோல்டர் தனியாக வந்துடுது. எல்இடி லைட்ஸ், பட்டன்ஸு, என்னது டோர் ஓப்பன் லைட். அதுக்கு திஸ் இஸ் பெனாரமிக் சன்ரூப். அடைக்கின்றலையும் போது அங்கே வாரு தெக்கோடு வரைக்கும் போயிடுச்சு, வடகோட்டிலேருந்து. எப்படி சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே வெளியே பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக பக்கத்தில் சில்லு சில்லுன்னு இருக்குது. ஐயோ கண்ணாடி இறக்குனாலே வேண்டாம், அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குதுங்க காற்று. போதும். அடுத்த இதில் வந்து க்ளோ பாக்ஸ். குழுவா இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்புறம் குழு சீட் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு செட்டிங்ஸு, அந்த மெமரியோட இது 1ஆம் நம்பரு 1 2 சீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. குழு சீட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பட்டனு 1 2 3 அந்த பக்கம் அங்கே கொடுத்துருக்காங்க குழு சீட்டுக்கு. இப்போ வந்து அங்கே கொடுத்துட்டாங்க. ஆம்பியன் லைட்டிங் வந்துடும், அங்கேயும் வந்துடும், டோர் டீம் வந்துடும். அவ்வளோதான். இது வந்து இந்த கியா கனெக்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த டோ, அப்புறம் எஸ்ஓஎஸ் இருக்குது. டேஷ்போர்டில் எப்படி இருக்குதுங்க? டேஷ்போர்டு அதே தான்மா, கெட்டியான டேஷ்போர்டு. அதுல எந்த மாற்றம் பெருசாக இல்லை. என்னென்னா டிசைன் பூராமே மாற்றிட்டாங்க, தீம் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. கோல்டு கலர், அதான் சில்வர் கோல்டு. அப்புறம் ஸ்டார்ட் சாப்பாட்டும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆட்டோ ஹோல்டு இருக்குதுங்க, பார்க்கிங்கு அந்த சவுண்டு இருக்குது, வேணா வச்சுக்கலாம். 360 கேமரா பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது கிளாரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபோனு இதில் வந்து ஒரு 2-3 விஷயம் நான் மறந்துடுவேன். அதுதான் நேற்று அவங்க சொல்லும்போது இதை நான் போட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த இது சொல்லிட்டேன், ஜிடி லைனு, எக்ஸ் லைனு, டெக் லைனு. டெக் லைன் ஃபோட்டோ உங்களுக்கு நான் முதலே போட்டிருப்பேன். இன்ஜின் சொல்லிட்டேனுங்க, ட்ரிம் ஆப்ஷன் சொல்லிட்டேன். கியா கனெக்ட் 2.0 இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கனெக்ஷன். முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து பல கனெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபோன் ஆப் இதில் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா
வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், லைட்டு போடலாம், ஹார்ன் அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஃபோன் ஆப்ஷனில் வந்து இத்தனை ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுவே அது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அப்பா, டில்ட்டு டெலஸ்கோபிக் ரெண்டுமே இருக்குது. ஐயோ சாமா டைட்டு புது. ஆமாம், டிரைவ் மோடுக்கு இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். ட்ராக்ஷன் மோடில் ஸ்னோ மட்டு ஸ்டாண்டு. ஸ்னோ எங்கேம்மா நம்ம ஊரில் இருக்குது, வேலையே இல்லை. இந்த பக்கம் டிரைவ் மோடில் வந்து ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்டு. அது மாற்ற அங்கே வந்து மீட்டர் மாறுது. ஸ்போர்ட்டுக்கு சிகப்பு, வாவ், வேறு ஈகோக்கு பச்சை, நார்மலுக்கு எல்லோ. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதா? என்ன இத்தனை வெட்டுன்னு வெட்டுது பூரா சைடு ஃபுல்லா. ஆன் பண்ணிட்டா? வாவ், அந்த வெட்டு பார்க்குறக்கு சைடு செல்டோஸில் வந்து அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த செல்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 2 லைன் மட்டும் அழகாக கொடுத்துட்டாங்க பேக் டோர். இதில் வந்து ஆமாம், இது இதுதான்மா வலை. இந்த தெரியுதா, நான் சொன்னேன்ல, வெறும் வலை தான், எதுவுமே கிடையாது. அதுலேயே வந்து அவங்க ஒரு ஸ்மூத்தாக இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த விலையை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமாம், அது என்ன பண்ணலாமா, ட்ரை போகலாமா? அதுக்கு இந்த சீட் பெல்ட்டு ஷோவில் மறந்துட்டுங்க. நல்லா ஹைட் அட்ஜஸ்டபிள் வேறு கொடுத்துருக்குறாங்க அதில். ஆனால் சீட் பெல்ட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஏம்மா, நெகுன்னு எடுக்கிறதுக்கு அது அப்படியே ஃப்ரீயாக வருது. தண்ணி சேர்ந்துற மாதிரி வருது. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், இந்த ஏசியில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இது வந்து இந்த பட்டன் இங்கே அமுத்தி விட்டோம்னா ஏசியினோட இது நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். டச்சில் தெரியுதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக காற்று இங்கே 6 இடத்துல வருது பார்த்தீங்களா. இது இப்போ 2 இடத்துல மாற்றணும் அப்படின்னா 4 இடத்துல வருது. இப்போ 1 2 3 4 இந்த ஸ்டேரிங் கீழே வரதா போயிடுச்சு. அடுத்தது இங்கே எப்படி, இது மேலே காலுக்கு, இது வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே ஓட்டுக்கலாம். அதுக்கு இது வந்து காலுக்கு மட்டும். எப்படி செமையாக இருக்குல்ல, காலுக்கு நல்லா இருக்குது. அதுக்குள்ளே காலை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்லங்க, எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காய்ச்சல், உள்காய்ச்சல் வந்து இப்போ தான் மாத்திரை போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் காரில் படுத்துட்டுனுங்க. படுத்ததுக்கப்புறம் இப்போ எந்த கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு கிளைமேட் செட் ஆகலை. நைட்டு மேலே இப்போ நம்ம தூங்குறதுக்கு 1:30 போச்சுல்ல, 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். இனி வந்து வண்டி இப்போ நம்ம ஓட்டும்போதுங்க நிறைய விஷயம் பேசணும். பட் நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த சஸ்பென்ஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, அந்த ஃபோட்டோ இங்கே இருந்தது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கியாலிருந்து என்கேஜ்டு ரைடு ஹேண்ட்லிங் பர்ஃபார்மன்ஸ் சூட்டபிள் ஃபார் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஓட்டுற மாதிரி ஹேண்ட்லிங் பர்ஃபார்மன்ஸோடு பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மெயினாக பண்ணியிருக்காங்க. எது இந்த ரைடிங் கம்ஃபர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சாக்கப்சர் வந்து டைப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எல்விசியிலேருந்து ஆர்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் R&H வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடு போகிறக்காக. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்லிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பின்னாடி இருக்குல்லைங்க ஆக்சிலு, அதில் வந்து 0 டில்ட்டுங்க. கொஞ்சம் கூட அது முன்னாடி பின்னாடிலாம் ஆடாது. பேக் சஸ்பென்ஷன் வந்து அந்த டார்சன் பீம் ஆக்சில் சஸ்பென்ஷன் வந்து 0 டில்ட்டில் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் மோட்டார் வந்து டிசியிலிருந்து BLACக்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த பவர் ஸ்டேரிங் மோட்டர் வந்து ஆக்சுவலாக வழி தெரியல நம்மளுக்கு. சங்கர் தான் முன்னாடி போகிறார், பெங்களூர்கார், அவர் தான் வழி காமிக்கணும். போகலாமா? அந்த வண்டி எடுத்துருச்சு, நம்மளுக்கு பின்னாடி போகும். சரி, மெரூன் கலர் அது. ஆனால் பிஸ்கட் பார்த்தா நல்லா வீடு ப்ரௌன் கலராக தெரியுது. பார்த்தியா, இந்த BMWவில் ஒரு ப்ரௌன் வரும். அதில் எடுத்தோடனே நம்மளுக்கு தெரிகிறதுங்க, அந்த ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் தான் வந்து நம்ம ஒரு இதாக தெரியுது. அப்படியே எடுத்தோன்னே ஒரு அமுத்தி பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஒரு கார்னரிங் கிடைக்குது. இங்கே பாருங்க, பா, வாவ், நல்ல ஸ்மூத்தாக திரும்புது. ஆக்சுவலாக டீசல் வண்டி அதுக்கு உண்டான குணத்தில் தான் லைட்டாக ஒரு வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆச்சுங்க. அவ்வளோதான். மற்றபடி உள்ளுக்குள்ளே
ரோட்டில் வந்து ஒரு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் பெருசு இன்ஜின் ஆயிடுச்சுன்னு தெரியறதில்ல. ஆனால் இந்த ரோட்லேயே வந்து நாங்கள் 80 டச் பண்ணிட்டோம். அந்த ஒரு போகிற ஸ்பீடு வந்து அப்படியே மெதுவாக கிராஜுவலாக ஆரம்பித்து போனாலும் நல்லா போகுது. இது என்னென்னா இத்தனை வண்டி நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இத்தனை வேலையை செஞ்சுட்டாங்க. லென்த் பண்ணிக்கிறாங்க, அது இல்லை அகல நீளமெல்லாம் ஒரு நம்ம எச் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் முன்னாடி ஆமாம் புறவு கடையில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. இத்தனை பண்ணி வந்து இன்ஜின் வந்து ஒன்றும் மேம்படுத்தலை. ஏதாவது இன்ஜினில் கை வச்சுருக்கலாம். இந்த 1500 சிசி சிஆர்டி ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், டர்போ ஆகட்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டர்போவில் ரொம்ப மைலேஜ் கம்மியாக கிடைக்கும். ஆமாம்மா, சிட்டிக்கெல்லாம் வந்து அது 10 தான். விலை ஒன்றும் வரல. விலை வந்து ஜனவரி 6ஆம் தேதி அன்றைக்கி தான் விலை வருது, அடுத்த வருஷம். நம்ம 2025 இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். 2026 வீடியோ சொல்கிறதானே அடுத்த வருஷம் தான் விலை வருதுன்னு கெத்தாக சொல்லாமல்ல, அடுத்த வருஷம் தான் விலை வருதுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஆரம்பித்த உடனே வந்தது பார்த்திங்கன்னா இந்த இங்கே வருங்க ஃபுல்லாக ஜோல்டிங் ரோடு தான். என்னென்னாங்க பின்னாடி சீட்டுக்கும் தை சப்போர்ட் ஒரு 85% 90% தான் இருக்குது. முன்னாடி அதே ஃபீல் தான் இருக்குதுங்க. என்னென்னா சீட் கம்ஃபர்ட் உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது. முதல்ல இருந்த வண்டியை விட முதுகு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது, தொடையும் கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. அந்த முதல்ல இருந்த சீட்டில் வந்து ஒரு லைட் அந்த கெட்டியாக இருக்கும் பஞ்சு. இதில் வந்து ஆமாம் ஸ்மூத்னஸ்ஸு. அப்புறம் சாஃப்ட்டு டச் வந்து இது வந்து சாஃப்ட் டச்சு, மேலே வந்து கெட்டி பிளாஸ்டிக்கு, இது மட்டும் சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் மட்டும் தெரியுதா, சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2019 காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கியா அப்படின்னாலே வந்து மார்க்கெட்டில் அடித்து துவம்சம் பண்ண வண்டி. ஃபியூச்சர்ஸை தெளின்னு தெளிக்கி விட்டாங்க. ஃபியூச்சர்ஸ் சன்ரூப்புன்னு சொல்லி சின்ன வண்டியிலேயே வந்து சப்போர்ட் மீட்டரில். அதுக்கப்புறம் கியாங்கிறதே வந்து ஒரு மார்க்கெட்டு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட வண்டி இவங்கனாலேயே வந்து எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது. டீசல் வண்டியாக இருந்தாலும் 4 டிஸ்க் பிரேக் இருக்குங்காட்டி பிரேக்கு ஓரளவுக்கு நல்லாவே நிற்கிதுங்க. ஃபீல் நல்லாவே இருக்குது, பிரேக்கோட ஃபீலு. இந்த இடத்துல யூட்டர்ன் பண்ணணும், ஏன்னா அவங்களும் யூட்டர்ன் பண்ணுறாங்க, நம்மளும் யூட்டர்ன் பண்ணிக்கலாமா. இப்போ ட்ராக்ஷன் மோடு வந்து இவ்வளோ நேரம் நார்மல் இருந்ததுங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கேன். புறா சவுன்னு மாறிடுச்சு. அந்த உருமுறை சவுண்டு மட்டும் கேட்குது, வண்டி ஆளை தள்ளுமா அந்த ஃபீலெல்லாம் இருக்குமான்னா அவ்வளோவெல்லாம் இல்லைங்க. ஓகே, எனக்கு 1500 சிசிங்க, அதுக்கு உண்டான குணம் இருக்குது, அவ்வளோதான். பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, என்னென்னாங்க இந்த BS6 இவங்க கொண்டு வந்த போதே வந்து BS6ல் பேஸ் 2 அந்த அந்த சைலன்சர் பூரா எல்லாம் அடைச்சி எல்லாத்தையும் பண்ணி வண்டி வந்து ஒரு பிக்கப்பே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இது டெஃப் ஆயில் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அது என்னென்னா டெஃப் ஆயில் வந்து மக்களுக்கு வந்து மேக்ஸிமம் வாங்கினவங்க எல்லாருமே லோக்கலில் தானே ஓட்டுறாங்க. சில நேரங்கள் மட்டும்தான் வெளியே போகிறாங்க. இப்போ லோக்கல்லே ஓட்டும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சைலன்சர் போய் உள்ளுக்குள்ளே அடைச்சி அந்த கேத்தலிக் கன்வெர்ட்டர் அதில் போய் அடைச்சி புகை பூரா கட்டிக்குது. அது கட்டின உடனே என்ன ஆகுதுன்னா டோட்டலாக பிளாக் ஆகி வண்டி நின்றுது. சில பேர்த்துக்கு நின்றுது, சில பேருக்கு இங்கே இண்டிகேஷன் வருது. அந்தமாதிரி என்ன வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்லா வச்சு ஹைவேஸில் ஏதோ இருக்கும் போய் சும்மா ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓட்டினா போதும், நல்லா வெறுன்னு இழுக்கணும். இல்லைன்னா இதுலேயே மேனுவல் இருக்குது, ட்ரிப்டானிக் தானே இது. இந்த பக்கம் வந்து கியரை மாற்றி விட்டு போட்டு அவ்வளோ ஒரு ரம் தந்துட்டோம்னா பறக்கு, அந்த மாதிரி ஓட்டிக்க வேண்டியதுதான். நான் சஸ்பென்ஷன் நல்லா பண்ணிக்கிறாங்க, ஸ்மூத்து நல்லாவே தெரியுது ஃபீல். சஸ்பென்ஷனோட ஃபீல் நல்லாவே தெரியுது. இப்போ வந்து சிக்னல் இருக்குதுங்க. இந்த சிக்னல் முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து நீ ஹைவேஸில் நான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஸ்பீட் ஓட்டி காமிக்கிறேனுங்க. நம்மளுக்கு இந்த போட்ஸ் மோடெல்லாம் வேண்டாமா, நம்மளுக்கு இந்த நார்மல் மோடே போகுது. நார்மலில் ஓட்டி அமுத்தி பார்க்கலாம் போதுங்க. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே ஸ்பீடு போகுங்க.
அப்படியே எந்திரிக்கிறது பாருங்க, ஓரளவுக்கு 60, 70, 80 அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வந்துடு. நம்ம 80க்கு ஒரு வார்னிங் வந்துடுதுங்க, 120க்கு ஒரு வார்னிங் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடார் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முதலே வந்து, லெஃப்ட்டில் ஒரு ரேடார், ரைட்டில் ஒரு ரேடார் இருக்குது அப்படின்னு. இங்கே வருங்க, இங்கே வருங்க. டூ வீலர் வந்தாலுமே இந்த லெஃப்ட் சைடு எரியுது வருங்க. கிட்டத்தட்ட டூ வீலர் வந்து ஒரு 10 அடிக்கு முன்னாடி வரும்போதே நம்மளுக்கு இந்த ரேடார் காமிச்சிருது. லெஃப்ட் சைடு ரேடார், ரைட் சைடு எது வந்தாலும் காமிச்சிருது. இப்போ பாருங்க, இருங்க நான் முன்னாடி போய் இதே நம்ம சைடு போட்டு போகும்போது இந்த லாரி வந்து காமிக்காது. இந்த லாரி வந்து நம்மகிட்ட வரணும். காமிக்குது, ஒரு லாரி காமிக்குது. லாரி ஒன்று வருதா? லெஃப்ட்டில் வண்டி வருதுன்னு அர்த்தம். இருங்க அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். மறுபடியும் பிரேக் மேலே காலச்சா லைட் எரியுது வேறு. இங்கே வருங்க பார்த்தீங்களா, கூட வண்டி வருதுன்னு காமிக்குது வருங்க. பக்கத்தில் வண்டி இருக்குதுன்னு. முன்னாடி ஒரு ரேடாருங்க, லெஃப்ட்டு ரைட்டு. இது என்னென்னாங்க, இந்த அடாஸ் லெவல் 2+ கொடுத்துருந்தாலுமே அந்த என்ன இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குமே, அக்ரஸிவ், அந்த இது வந்து அப்படின்னா என்ன கடினமாக இன்னமே வந்து அந்த ஹார்டாக தான் இது வந்து பிடிக்குதுங்க. நம்ம அப்படியே வந்து நான் அவர் வண்டியில் போனேன், சங்கர் வண்டியில் போயிருந்தேன். அப்போ நாங்கள் போனபோது வந்து நாங்கள் திருப்பறக்காக நிற்கிறோம். ஒரு யூட்டர்னு கிறுக்குன்னு போகிறக்க விட மாட்டேங்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்குது, பிடிக்குது அப்படியே. அந்த கொலிஷன் வார்னிங், கொலிஷன் இந்த படம் போட்டிருக்கான் பார், கொலிஷன், இந்த வார்னிங் வந்து அதில் காமிக்குது. விட மாட்டேங்குது போகிறக்கு. போய் வண்டி முட்டிடு போகாத அப்படிங்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணணும் இருங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குதுங்க. இனி பேக் சஸ்பென்ஷன் நான் உங்களுக்கு உட்காந்து பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றும் பேக்கில் உட்காந்து பார்க்கல. அதுக்கப்புறம் அதான் குளோபல் 3 பிளாட்ஃபார்மு மெயினாக அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபாரினில் இருக்கிறதுனால அதே அப்படியே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஏதாவது விடுபட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த பாஸ் மோடு கொடுத்துருக்கலாம். சீட்டு பின்னாடிக்கு வந்துட்டு இருக்கிறவங்க அந்த தரக்கு பாஸ் மோடு கொடுத்துருக்கலாம். அப்புறம் இன்னுமே வேணுங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பேசிக் மாடலேருந்து அப்புறம் 6 ஏர் பேக் வந்துடும். அப்புறம் ஏபிசி இடி எல்லாம் வந்துடும். ஏபிஎஸ் எல்லாம் இன்னும் இல்லை. டேஷ் கேமரா, ஆமாம் அது வேறு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் டேஷ் கேம் இது வேணும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் நம்பர் வந்து கொடுக்குறேனுங்க. நான் கன்சல்டேஷன் காலும் அதே தான். நீங்கள் அந்த நம்பர் கூப்பிடுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்மகிட்டே வந்து மாட்டிக்கலாம். ஃப்ரீ ட்ராக் டேஷ் கேம் அப்படிங்கிறது. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியூர் இருக்கிறீங்க அப்படின்னா, திருச்சி, மதுரை, சென்னை அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா, நான் ஃப்ளீ ட்ராக்கோட டைரெக்டாக நான் கொடுத்துருங்க நம்பரை. நீங்கள் ஒன்றா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு எல்லாத்தையும் ஃப்ளீ ட்ராக்குன்னு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி. ஏன்னா எத்தனையோ லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறீங்க. அது பார்த்திங்கன்னா 3800 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3800, 5 சில்லற, 6 சில்லற, 7 சில்லற, 9 சில்லற, 13 சில்லற, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குதுங்க. 2K 4K அப்படின்னு சொல்லி. அதுபோக அவங்க மெயினாக ஜிபிஎஸ் வேறு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சின்ன ஜிபிஎஸ் இருந்துங்க பெரிய ஜிபிஎஸ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஜிபிஎஸ் நீங்கள் தேவைப்பட்டாலுமே, சின்ன ஜிபிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் போகிறாங்கல்ல, ஸ்கூல் குழந்தைங்களாம் பேக்கில் ஓட்டு விட்டுறலாம். சின்ன உண்டு 1 வாரம் வரைக்கும் பேட்ரி தாங்கலாமா. அதனால் நீங்கள் ஏதாவது ஜிபிஎஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ரைட் இந்த நம்பருக்கு வந்து வாங்கிக்கிங்க. மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட், இது ஒரு ஜங்ஷன் இருக்கிறங்க. நல்ல பெரிய ஜங்ஷனாக இருக்குது. இன்னும் சிக்னல் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்க மாட்டேருக்குது நம்மளுக்கு. சரி இருங்க, செக்கிங் முடிஞ்சு அந்த பக்கம் போகும்போது எப்படின்னு பேசலாம். அது இப்போ தான் சிக்னல் ஓப்பன் ஆச்சுங்க. என்னென்னாங்க, நம்ம இன்னும் இது வரைக்கும் 80 தாண்டவே இல்லை. இன்றைக்கி இப்போ தான் ரோடே கிடச்சிருக்குது. பார்க்கல இருங்க. ஏர் நாய்ஸ் பெருசாக இல்லை. என்னென்னா போன வண்டியோட இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த ஏரோடைனமிக் அந்த காற்று போதில்லைங்க, அப்படியே பானட்டில் விட்டு கண்ணாடியில் விட்டு மேலே ரூஃப்லேயே போகிறது வந்து போன வண்டியை விட இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டு, ஆமாம், அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது முன்னாடி கூட போய் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அந்த இது வந்து முன்னாடி தகர அப்படியே வளைஞ்சிட்டே வந்துடும் ஃபுல்லாகவே. எதுவுமே வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டு வரைக்கும் வராதுங்க. ரைட் சைடு ஆகட்டும் லெஃப்ட் சைடு ஆகட்டும் அந்த ஃபெண்டருக்குள்ளே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அந்த படம் காமிச்சாங்க நேற்று. இந்த ஏ பில்லர் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறாங்க.
பிபியில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கீழே வந்து எக்ஸ்ட்ரேட்டருக்கு அந்த பெடலுக்கு கீழே வந்து ரெட் கலர் போட்டு மார்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், அதுக்குள்ளே விஸ்குன்னு அவங்க மாத்திரங்காட்டி போட்டது வேறு. இத்தனை வண்டி போயிட்டுருக்குது, உடனே உள்ளே போக வேண்டியது. இங்கே பைக்காரங்களாம் நின்றுட்டுருக்குறாங்க எவ்வளோ பொறுமையாக. ஒரு செகண்ட் கூட நிற்கக்கூடாது யாருக்கு. ஆமாம், நான் இன்னும் பெட்ரோல் ஓட்டலைங்க. இப்போ நான் வரும்போது நான் பெட்ரோல் ஓட்டுறேன், போகும்போது டீசல் ஓட்டுறேனுங்க. வரும்போது உங்களுக்கு நான் பெட்ரோல் ஃபீல் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீசல் மைலேஜ் அதே தானுங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிட்ருக்கோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 to 15 ஆவரேஜே கிடைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு. லாங் போகும்போது ஒரு 16, 17 கொண்டு வரலாம், அதே மைலேஜே கிடைக்கும். ஏன்னா இன்ஜினில் எந்த மாற்றமே பண்ணலையே இல்லைங்க. அதனால் வந்து வண்டியோட வெயிட் அவங்க சொல்லலை. போன வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஏதாவது வெயிட் வித்தியாசம் இருக்குதா, ஹெச் பண்ணிக்கிறாங்களா, கம்மி பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் நேற்று வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. இந்த விஷயங்கள் தான் மெயினாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இது என்னது சைக்கிள் படம் இதுவா, இதுதான் கேரியர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்கம்மா. கேரியர் மோடு மேலே வச்சுக்கிறதாட்டு கேரியர் மோடு செட்டிங் பைக் கேரியர் மவுண்டு. ஏதோ நம்ம பின்னாடி மாற்றோம்ல, அது உங்கள் சைக்கிள் மோடு வந்துருச்சு. அதுதான் மாட்டினது இண்டிகேஷனுக்கு இது வருமா என்னன்னு தெரியல. அது ஏதோ கேரியர் மோடு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் நேற்று அவங்க ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லை. டியூவல் ஜோன் ஏசி வந்துடுது, நான் அப்படியே சொல்ல மறந்துட்டேனுங்க. டியூவல் ஜோன் ஏசி இருமா, சார்ஜ் குத்தி விட்டுருவார். ஆனால் சார்ஜ் ஆகுது, திருப்பி வச்சாலும் மாதிரி இது மாதிரி. என்னென்னா அந்த சார்ஜிங்கோட இது வந்து செம சூப்பராக இருக்குது. ஃபோன் எவ்வளோ அகலம் இருந்தாலுமே எவ்வளோ நீளம் இருந்தாலுமே முன்னாடி கேப் இருக்குது, பின்னாடி கேப் இருக்குது, சைடு இருக்குது, நல்லா கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல. இது வந்து இப்போ நம்ம வச்சுருக்க சாம்சங் வச்சுருக்குறேங்க S25 அல்ட்ரா. அதுக்கே வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா அந்த பழைய இன்ஜினோட இது அப்படியே தானுங்க இருக்குது. அந்த உருமுறது, அந்த கிராஜுவலான பிக்கப்பு இதுதான் இருக்குது. இதுங்க நான் பேங்காக் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கியா ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவில் காமிச்சேன். கியா ஈவி இருந்தது அங்கே. கியா இது செல்டாஸ் ஈவி. நான் வந்து அது ரொம்ப வரும்னு எதிர்பார்த்தேன் இந்த ஜென்ரேஷனில். இனி வருமானு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கியாவுடைய அடுத்த மார்க்கெட் வரணும் அப்படின்னா ஈவி வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செம மார்க்கெட் பிடிக்குங்க கியா ஈவிக்கு. நானும் ஒரு 100 வரைக்கும் அமுத்தி பார்த்துடலான்னு வாங்குறேன். இவங்க ஹைவேஸில் ஊரா இதை வச்சுருக்குறாங்க சிக்னலு. இப்போ தான் கொஞ்சம் பிடிக்குது, கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் வருதுங்க. RPM மீட்டர் 3 தாண்டும் போது கண்டிப்பாக உள்ளே வருதுங்க. ஒரு 1500-2000 இருக்கும்போது வந்து பெருசாக தெரியலைங்க, ஸ்மூத் அப்படியே வந்து போய்க்கும். நான் கொஞ்சம் சீட்டை முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். என்னென்னா எக்ஸ்ட்ராக்டர் கொஞ்சம் அமுத்துற மாதிரி தான் இருக்குதுங்க. மேலேருந்து நல்லா அமுத்துற மாதிரி அமுத்துனா தான் இந்த வண்டியில் ஒரு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். சில வண்டியில மேலே காலை வச்சால் அப்படியே ஃபீல் கிடைக்கும். இது என்னென்னா மைலேஜ் ஓரியன்டாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார் வந்து இது. என்ன உங்களுக்கு வந்து நம்ம அது பேர் என்ன, கார் எந்த சிட்டிக்கே நீங்கள் ஓட்டணும், தெறிக்க விடணும் அப்படின்லாம் வேண்டாம். நீங்கள் மைலேஜுக்கு நீங்கள் கவலைப்படலை, 10-11 தான் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பெட்ரோல் எடுத்துக்கலாம். ஹைவேல ஸ்பீடு பிரேக்கா, ஹைவேல ஸ்பீடு பிரேக்கு, ஹைவேல இது டிராஃபிக்கான ஏரியாமா. ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் போகிறது நந்தி ஹில்ஸ் போகுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல சிக்னலு இல்லை. ஆனால் இந்த ரோடு தான் நந்தி ஹில்ஸ் ரோடு தான் இது. மறுபடியும் சிக்னல் இருங்க, சிக்னல் தாண்டிட்டேன். இந்த 100ஆவது ஒரு தடவை இந்த வண்டி டச் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறேன். பூரா டிராஃபிக் வந்துடுது, சிக்னல் வந்துடுது. இருங்க, ஒரு உருமை விடலாம் எப்படி இருக்குதுன்னு. சரி கொடுவோம், புளி உருமை சொல்லுவோம். புளியை வந்துருச்சுமா 90, 100, 102மா. சூப்பர். எப்படி பிரேக்கு நீ போடுற லெஃப்ட் சைடு பிரேக்கு, எங்கே காலம் தீட்டுக்கிற லெஃப்ட் சைடு பிரேக்கு. அதான் லெஃப்ட் சைடுக்கே பிரேக் அமுத்துற மாதிரி இருக்குது. நீ பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரிங்க, ஓரமாக எங்கேயாவது இடம் கிடச்சிதுன்னா அங்கே இருக்குது ஒரு இடம். இங்கே நான் ஓரமாக போட்டுட்டுங்க உங்களுக்கு வந்து நான் பேக்கில் போய் நான் உட்காந்து பார்த்துட்டு சொல்கிறேங்க. இல்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் பைக் அடிச்சு
ஒரே தெறிக்க விடுறாங்க. அங்கே பாருங்க, எல்லாம் புகை பறக்குது. வாங்க நம்ம புறக்கால சீட்டில் போடலாம். வண்டி எடுமா போகலாம் மேடம். ட்ராப் வந்து நம்ம அங்கே லொக்கேஷன் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம், அங்கே ட்ராப் பண்ணுங்க மணி. ஆக்சுவலி டிரைவர் பேட்டை கொடுத்துருமா ஓட்டுமா. டிரைவர் பேட்டை உனக்கு இல்லாமே கொடுத்துடலாமா. எப்படி இருக்குமா வண்டி? நல்லா இருக்குது. இப்போதான் புறக்கால சீட்டில் உட்காந்துருக்குறேன்னுங்க. என்னன்னாங்க, ஏறின உடனேயே ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, இத்தனை நாளாக வந்து நம்ம இந்த மாதிரி சீட்டி பார்த்ததில்லை. என்னன்னா முன்னாடியும் பஞ்சு தான் இருக்குது, புறக்காலையும் பஞ்சு தான் இருக்குது, ரெக்ஸின் இருக்கும். இந்த வண்டியில் முதல் முறை என்ன பண்ணிட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க, பிளாஸ்டிக். எல்லாம் பிளாஸ்டிக். இந்த இடம் மட்டும் ஒரு இதுங்க, அது வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன்லங்க. அப்படியே நான் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து கோரும்போது இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக், இந்த சீட்டும். அப்போ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், புறக்கால வந்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சீட் பெல்ட் போட்டு உட்காருங்க. அது மெயினாக வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நிற்க வைக்க வேண்டாம், உட்கார வச்சு சீட் பெல்ட் போடுற மாதிரி பாருங்கள். ஏன்னா விசுக்குன்னு இது பிரேக் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோம். எந்த ஊர்லேயும் எந்த காலத்துக்கு நம்ம கரெக்டாக தான் ஓட்டுவாங்க. விஸ்குன்னு நம்ம பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு அடித்தோம்னா, இதே வந்து ஒரு சீட்டாக இருந்ததுன்னா மூஞ்சியோ வாயோ போய் நம்ம அடிச்சதுன்னா பெருசாக ஒன்றும் இதாகாது. பட் இந்த மாதிரி கெட்டி பிளாஸ்டிக், அது கொஞ்சம் நஞ்சம் கெட்டியெல்லாம் கிடையாதுங்க. பாருங்க, அவ்வளோ கெட்டி பிளாஸ்டிக்கு. அடிச்சுன்னா மூக்கு சிறுமூக்கு உடஞ்சி போயிரு, வாய் பல்லே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புண்ணியமாக போட்டு சாமிங்க. இந்த ஃபேமிலி யாராவது வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னுமே இப்போ ஹைவேஸில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஹைவேஸோட ஃபீல் வந்து பேக் சீட் நல்லா இருக்குது. இந்த ஹைவேஸ்லேயே வந்துங்க ஒரு வித இது இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எப்படி சொல்கிறது, அந்த தார் கொஞ்சம் வச்சு கம்மியாக போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்து அந்த பம்பு இப்படி லைட் அடிக்கிறது தெரியுது. ஆனால் இத்தனைக்கும் வந்து அவங்க ஜீரோ பண்ணிக்கிற அப்படின்னாங்க. சரி இருங்க, ஸ்பீட் பிரேக் விட்டா தெரியும் இப்போ எப்படி இருக்குதுன்னு. ரியர் ஆக்சில் அவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க, ஜீரோ டெல்ட் பண்ணிக்கணும். அப்பா அந்த ஒரு ஸ்மூத்னஸே இறங்க மாட்டேங்குதுங்க. இறங்குறதே வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இறங்குது. ஜீரோ டெல்ட் ஐயோ இன்னும் போன் விட்டுருப்பேன் கீழே. ஜீரோ டெல்ட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் என்னதான் வச்சிருந்தாலுமே அந்த பின்னாடி ஏறி இறங்கும்போது விஸ்குன்னு இறங்குது, டொடக்கன் அழுங்காமல் இறங்கணும் ஃபீலிங்கு, அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஃபுல் டிராஃபிக் என் பெங்களூர். அந்த சன்சைடு தூக்குனாங்க, நல்ல வித்தியாசம் தெரியுது. சன்சைடு வெயிலுக்கு சன்சைடு அட்டகாசமாக வேலை செய்யுது. நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சன்சைடு நல்லா கொடுத்துருக்காங்க. என்னென்ன மொத்தமாகவே இருங்க, ஒயிடு காமிக்கும் போது இங்கே வருங்க, மொத்தமாகவே உங்களுக்கு கருப்பு உருவம் மேலிருந்து ஃபுல்லாக எல்லாமே கருப்பு. கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த பெரிய ரூமியா வந்து பெரிய ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்க மாட்டேங்குது இந்த கருப்புனால. ஏமா மற்றபடியில வண்டி கும்கான்னு போயிட்டே இருக்கலாம். கூட்டமா தெரியுறாங்களா? இன்னும் ஏதோ படத்துல நீங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க. ஒரே கூட்டமா இருக்குது. எங்கம்மா கூட்டம் இங்க வாருமா, ரோட்ல யாருமே இல்லம்மா, முன்றது ஒரு வேறு முன்னாடி ஒரு கெஸ்டா போதுமா, வேற எந்த காரும் இல்லை, நீ கூட்டமா போறாங்க அப்படிங்கிற. ஐயோ சைடு ரோட்லயா ஹோட்டல் சொல்றியா? ஆமா, தானா ஹோட்டலு. பெங்களூர்காரெல்லாம் வீட்டுல யாருமே சோறாக்குறதுல இடத்த இருக்குதுமா. தான கூட்ட ஹோட்டல் பூரா. இதை பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லு எத்தான வண்டி நிற்கிது பாருங்க. சண்டேஸ்மா எல்லாருமே அப்படித்தான் சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது. ஹோட்டல் அமராவதி ஆந்திரா ஸ்டைலு. இங்கே தான் நம்ம டீமை போனவரை வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. செம சூப்பராக இருந்தது. அந்த கடை பேர் வேறு மறந்துட்டேன். இது என்ன வண்டிங்க இது? இல்லைம்மா, ரேஞ்ச் ரோவர் போயிடுச்சு, கருப்பு கலர் ஒன்று. ஏம்மா உனக்கு எப்படி இருக்குதும்மா ஃபீலிங்கு? நல்லா இருக்குதா? ஸ்டேரிங்கு கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது, இன்ஜின் நாய்ஸ் இருக்குது. துணியா? இது ஏதோ டிசைனு அழுக்குக்காக நீங்கள் எதுக்கு பிறக்குன்னு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி நார்த் இண்டியன்ஸ் கட்டுறாங்க.
இங்கே வந்து போட்டெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது ஹைதராபாத் ரோடு. குட். ஓய் பார்த்து என்னாச்சு? இன்ஜின் ஐஸ் இருக்குது. ஏன் விஸ்கன் பிரேக் மேலே காலை வச்சேன்? நானும் விற்கணும் பயந்துட்டேன். ஆடா பாவி, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நானாக கிடைச்சேன், என்னைய வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். சூப்பர். புறவுக்கான சீட்டு இந்த லெஃப்ட் வண்டி வரும்போது இங்கே காமிக்குவார், சிகப்பு இண்டிகேஷன் காமிக்குது பாருங்க. அங்கேயும் காமிக்கி அங்கேயும் காமிக்கி லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட்டு நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஒரு உருண்டை ரவுண்டு வந்துடுது. இந்த பக்கம் கேமரா வந்துடுது பாருங்க. இந்த பக்கம் தெரியுதுங்களா? இதுதான் கேமரா. லெஃப்ட்டு போட்டால் லெஃப்ட்டு, ரைட்டு போட்டால் ரைட்டு. ஏதோ நினச்சிக்க போகிறாங்க பார்க்குறவங்க. கேமரா பாருங்க இது. ஓகேம்மா, முடிஞ்ச வரைக்கும் என்ன தேவையோ தேவைக்கு உண்டானது கொடுத்துருக்காங்க. விலை மட்டும்தான் இன்னும் வரல. ஏன்னா போன வண்டி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வேறு கொஞ்சம் ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பிளாட்ஃபார்ம் மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஏரோடைனமிக் மாற்றிருக்கிறாங்க. முன்னாடி போயிட்டுருக்குது வேறு வண்டி, மறுபடியும் கீழே தான் போகுது வேறு. எல்லாம் இன்றைக்கி முழுக்க முழுக்க மீடியா டிரைவ் வண்டிக்கு தான். ஆமாம், மெரூன் கலர் வண்டி தான் அதுவுமே. அவங்க வண்டி தானே? சங்கர் வண்டி தானே? 7ஆம் நம்பரா? ஓகே. ஓ, அவங்க வண்டி தானா? சரி, ஓகே ஓகே. ஓ, ஹெட்லைட். ஓ, பிரேக் அடித்தா காமிக்குதுன்னு நினச்சேன். எங்கே போடு? லைட் போட்டியா? கையெடு கையெடு. ஹெட் டிம் ரைட் பண்ணு. ஹெட்லைட் போடு, டிம் ரைட். ஐ பிரேக் அடித்தாலும் தெரியுது அந்த பொம்மை. ஓகே, பரவாயில்ல. சரிங்க, இப்போது இந்த இது வந்து முடிஞ்ச வரைக்கும் பேக் சீட்டில் உட்காந்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபீலிங் வந்து அவ்வளோதான் தெரியுதுங்க. அப்பா, இப்போ ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குச்சு. ஏறி இறங்குது அந்த ஸ்மூத்னஸோடு ஏறி இறங்கலைங்க. அதே மாதிரி பழைய இது மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க என்ன 0 டில்ட்டு பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. லெக்ரூம் கொஞ்சம் பரவாயில்ல. போன வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் லெக்ரூம் நல்லா பண்ணிட்டாங்க. 95 மில்லிமீட்டர். இல்லை அது டிஎம்எஃப்கே தெரியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, 95 மில்லிமீட்டர், 30 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களே கால்குலேஷன் போட்டு சென்டிமீட்டரில் போட்டு பார்ப்பாங்க. இல்லைன்னா இன்ச்சில் போட்டு பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் எத்தனைன்னு. அதெல்லாம் அவங்க கமெண்ட்டில் சொல்லுவாங்க. நம்ம டிஎம்எஃப் வந்து பேக் சீட்டினுடைய அந்த இது வந்து எப்படி சொல்கிறதுங்க உங்களுக்கு, அப்படியே சொன்ன மாதிரி தான். ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இறங்குது, டடக்குன்னு இறங்குது. பழைய வண்டி மாதிரியே தான் இருக்குது. இதில் புதுசாக எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி ஏர் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. டயர் நாய்ஸ் வருது. அந்த வண்டியில் டயர் நாய்ஸ் பயங்கரமாக இருந்தது. நம்ம வண்டி என்ன டயர்னு தெரியல. அவர் வண்டி சங்கர வண்டியில் இப்போ இது வாங்க போனோம்ல கடைக்கு. ஐயோ, எம்ஆர்எஃப்பில் பயங்கரமாக டயர் நாய்ஸ் வருதுமா. இது எம்ஆர்எஃப் தானா? நான் பார்க்கல. பின்னாடி நான் ஸ்டெப்னி வேணால் பார்த்தேன், சிஎட்டு. டயர் நான் பார்க்கல. எம்ஆர்எஃப் வந்து கண்டிப்பாக டயர் நாய்ஸ் வருங்க. அந்த சொகுசுக்கு உண்டான இது வந்து அதில் இருக்காது. கண்டிப்பாக எம்ஆர்எஃப் வந்து டயர் நாய்ஸ் வரும். பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் வந்து என்னென்னாங்க, ஃபுல்லாகவே இந்த டீசல் வண்டியிலேயே காலையிலேருந்து ஓட்டிட்டேங்க. மத்தியானம் ஆகி போச்சு. அதனால் நான் இப்போ பெட்ரோல் வண்டி மாறுறதுக்காக போகிறேன். பெட்ரோல் வண்டி மாறிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓட்டிட்டு. இப்போ தான் பெட்ரோல் வண்டி எடுத்துங்க. இன்னும் வரைக்கும் டீசல் ஓட்டிகிட்டு வந்தோம். அம்மத்து எனக்கு அது காலே வலிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்பா, பெட்ரோல் வண்டியில் தானே அந்த ஃபீலே கிடைக்கிது. சும்மா டிஜிடி இன்ஜினு டர்போ சும்மா புடுங்குன்னு கொடுக்குது. எப்படி பிரேக் எப்படி சும்மா காலை வச்சா மசனாயாட்ட பிடிக்குது வேறு. பெட்ரோல் யார் அடிக்கிறது? எப்படி சும்மா லேன், அந்த லேன் இது வந்து செமையாக வேலை செய்யுது. இங்கே வேறு அப்படியே லெஃப்ட்டு போகிறேன். இங்கே வேறு போகிற கொடுத்த தள்ளுது வேறு. இரு, இங்கே வேறு இப்படி போகிறேன். எப்படி தள்ளுது வேறு. இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படிங்குது. என்னென்னா, இந்த பெட்ரோல் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக பெட்ரோல் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பவரு டார்க்கு அது வேணுங்கிறது வந்து
அதுதான் வாங்குவாங்க. அவங்களுக்கு மைலேஜ் பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சிட்டிக்கு ஒரு 10 கன்ஃபார்மாக கிடைக்கும். லாங் போகும்போது ஒரு 12 நெருக்கலாம். சிட்டிக்குள்ளே ஓடும்போது அவ்வளோதான் கிடைக்க மாட்டார். ரூபாய் பெட்ரோல் இல்லைம்மா, 1500 சிசி. ஆமாம். என்னது சரி, ஏமா பூட் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் சிஎன்ஜி பாட்டிக்கலாம். சிலிண்டர் போட்டுக்கலாம். சும்மா அமுத்த இங்கே பாரு, சொரவாட மாட்டேன் எப்படி எந்திரிக்குதுன்னு. வேற மாதிரி பரவாயில்ல. இந்தாரன்னு கொடுத்துருக்குறாங்க, பாம்பாம் மாறன்னு. சில விஷயங்கள் வந்து நல்ல மெரிட்டாக பக்கமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டேரிங் ஃபீல் வந்து எனக்கு டீசலை விட இதில் நல்லா தெரியுது. அமுத்து அப்படியே ஸ்பீடு ஏற அந்த லைட்டாக அப்படியே டைட் ஆகுது. அந்த ஸ்மூத்னஸ் ஆகிட்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சொகுசு அனுபவிக்கிறது வந்து இந்த வண்டியில் தான். இந்த பக்கத்தில் ஓதுவார் கியா செல்டோஸ். ஆமாம், வைபர் பின்னாடி இருக்குது கண்ணாடியில். ஆமாம், இப்போ அவங்களுக்கு அந்த கண்ணாடி மிச்சமாகி போச்சு. என்ன காரணம்னா வைப்பரில் மேலே கொண்டு போய் வச்சுட்டாங்க வைப்பரை. 100 போயிட்டு இருக்குது, ஒரு துளி கூட தெரியல. 100 அம்மனு போகுது. பெட்ரோல் தானுங்க, என்னதான் சொல்லுங்கள். பெட்ரோல் தான். லெஃப்ட் போகணும் நம்ம. சரியான ஸ்மூத்னஸ்ங்க. 1.5 டிஜிடி 250 நியூட்டன் டார்க்கு. நல்ல அந்த டார்க் ஃபீல் வந்து நல்லா. இப்போ இத்தனைக்கு வந்து நம்ம நார்மல் மோடில் வச்சுருக்குறோம். ஒன்று இது இப்போ தான் போட்ஸ் மோடு போட்டிருக்குறோம். இங்கே வேறு நார்மல் மோடுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மைலேஜ் 10 to 12 தான் கிடைக்கும். போட்ஸ் மோடு போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சிங்கிள் டிஜிட்க்கு இது வந்தாலும் வந்துடும். ஆனால் தெரிக்கு பாருங்க போட்டா ஸ்போர்ட்ஸ் மோடு இதில் தெரியும். அந்த புல் அப்படியே தள்ளுது வர ஆளை. அப்பா அதுக்குள்ளே 85. அதான் டீசல் போயிட்டுருக்குது முன்னாடி அதிகம். போதும் நம்மளுக்கு வேண்டாமா ஸ்போர்ட்ஸ் மோடெல்லாம். எந்த மோடு தான் நார்மல் மோடு தான் நம்மளுக்கு கரெக்டு, இல்லைன்னா ஈகோ மோடு தான் கரெக்டு. அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. இது நான் சொல்ல மறந்துட்டு. நல்ல பேடல் ஷிஃப்டர்ஸு என்னென்னாங்க, முன்னாடி கிரில் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு டீசலுக்கு வந்து சின்ன ரேடியேட்டரு பாதி அடைச்சி கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ரேடியேட்டர் இந்த வண்டிக்கு டிஜிடிக்கு. இப்போ உள்ள ஓப்பன் அடிக்கும் தலைக்கு ஓப்பனில் இருக்குது. ஃபுல் ஓப்பன் இதுக்கு வந்து. ஏன்னா டிஜிடி டர்போ பெட்ரோல்காட்டி சூடாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. பானட் விசிபிலிட்டிலாம் நல்லா இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குதுங்க. சீட்டு ஓரளவுக்கு நார்மலாக தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். இதுக்கே வந்து ஓரளவுக்கு தெரியுது. பரவாயில்ல. லேடிஸ் ஓட்டுறக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா அவங்களும் நல்லா மேலே இருக்கு வந்து ஓட்டுறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஃபீல் கூட தெரியலிங்க. இப்போ 80 அதோட சுத்தமாக தெரியல. 80 எங்கேயோ 60 போகிற மாதிரி இருக்குது. மெதுவாக போகிற மாதிரி இருக்குது 60. பா அருமை டிஜிடி பெட்ரோல். நீ விலைக்காகத்தான் வெயிட் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பழைய வண்டியே டாப் அண்ட் மாடல் பார்த்திங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. இது வேறு இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேறு சேர்த்து விட்டுருக்குறாங்க. இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த சைடு மிரர் 2 இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா 2 சைடு மிரருமே கீழே இறங்கிக்கும். நல்ல வியூ உங்களுக்கு கொடுக்கும். திருப்பி நீங்கள் டி போட்டிங்கன்னா ஆமாம் அந்த கண்ணாடி மட்டும் மேலே வைக்கும். மிரர் அப்படியே தான் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளுக்கிற கண்ணாடி மட்டும் மேலே வைக்கும். மேலே தான் ஏறணும். ஆமாம் மேலே இல்லை. அந்த வண்டி போயிட்டுருக்கு வேறு. அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்ளை சொன்ன மாதிரி ஃபோன்லேயே வந்து நீங்கள் ஆப்பை போட்டிங்க அப்படின்னா வண்டியினுடைய சர்வீஸு இது எப்போங்க, வண்டியினுடைய அப்டேட்டு. இப்போ இந்த வண்டியில் ஏதாவது அப்டேட் உங்களுக்கு வருது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க உட்காந்து கம்ப்யூட்டர் உட்காந்த இடத்துல அப்டேட் பண்ணுவாங்க. செட் ஆகட்டும், சின்ன விஷயமாகட்டும், அதெல்லாம். அது போக
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஃபோன் ஆப்லேயே வந்து நம்மளோட அடுத்த சர்வீஸ் எப்போ, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வண்டி ஏசி போட்டுக்கலாம், லைட் போடலாம், ஹார்ன் போடலாம், அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம இந்த ஆப்பில் பண்ணலாம் உட்காந்துட்டு ஃபோனில். அது வந்து கியா கனெக்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்குறாங்க 2.0. அது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நார்மலாக வந்து இப்போ நான் ஒரு 70 to 80, நான் அந்த இடம் மட்டும் தான் 100 டச் பண்ணுங்க, மற்றபடி வந்து 70 to 80 நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 70 to 80 மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு 13-14 கொண்டு வரலாம். ஏன்னா இந்த வண்டியெல்லாம் வாங்கிட்டு யார் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. மற்றபடி ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி வந்து 100 வரைக்கும் பக்காவாக இருந்தது. ஆனால் அவங்க ஓட்டினது வரைக்கும் கேட்டால் 120 வரைக்கும் ஓகேங்க, 120க்கு மேலே ஒரு சின்ன வாபல் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாடி வெயிட் அதுக்கு இதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. சப்போஸ் கம்மி ஆகிருந்ததுன்னா அந்த 120க்கு மேலே ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போதுங்க, அவ்வளோதான். 80 ஸ்பீடு, 100க்குள்ளே ஓட்டிக்கணுங்க அதிகபட்சம். ஆமாம், அதிகபட்சம் யாருமே இல்லாத இடத்துல 100, அவ்வளோதான். தயவுசெய்து அதில் ஓட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. தயவுசெய்து புண்ணியமாக போட்டு சாமிங்களா அந்த மாதிரி ஓட்டிக்கிங்க. மக்களுக்கு சொல்கிறது அதுதான். நான் 80 to 100 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். 100% நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் 120க்கு மேலே நீங்கள் போகும்போது கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது ஒரு சிரமமான காரியம்தான். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு யூஸ் இருக்குங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா காலையிலேருந்து நம்மகிட்ட ஒரு 3-4 மணி நேரம் இந்த வண்டி இருக்குது. இருந்த வரைக்கும் ஓட்டி பார்த்ததில் இவங்க என்னென்ன சொன்னாங்க, கியாவில் வந்து நேற்று நைட்டு அந்த இது வச்சுருந்தாங்க, அது என்ன கிளாஸு, அந்த கிளாஸில் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி இது என்னோடய சொந்த நாலேஜ் சொந்த கருத்துலேயும் சொல்லியிருக்கிறேன். வண்டி வந்துருங்க ஜனவரி தான் ப்ரைஸ் ரிலீஸ் ஆகுது. வண்டியும் வந்துடும். நீங்கள் ஓட்டி பாருங்கள். போய் பார்த்துட்டு பெட்ரோலா டீசலாக மைலேஜ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டீசல் தான் போகணும். ஆமாம், எப்படி இருந்தாலும் ஒரு 15, ஆமாம் ஈஸியாக நீங்கள் கொண்டு வரலாம் 14-15. பட் நீங்கள் இந்த டார்க்கு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிடி வந்து கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா பவரு டார்க்கு வச்சு அமுத்திரம்னா சொரவான மாட்ட போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஜிடி ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1.5 நார்மல் ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு மைலேஜ் இதை விட டிஜிடியை விட உங்களுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 15 கொண்டு வரலாம். இது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக் பார்த்துட்ருக்குறோம் 14-15. இதே வந்து நீங்கள் மேனுவல் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா மேனுவல் எனக்கு தெரிஞ்சு 1.5 டீசல் எல்லாம் சர்வசாதாரணமாக 18, 19, 20 கொண்டு வர ஆட்களில் இருக்குது. இதே 1500 சிசி மேலே தான். என்ன பண்ணுறாங்க ட்ராக்கு? இல்லை யாரோ அட்ரஸ் கேட்குறப்போ வராட்டு இருக்குது. நான் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பா 5 மணிக்கு எந்திரிச்சிங்க, குளிச்சு ரெடியாகி 6 மணிக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு 7 மணிக்கு பிளாக் ஆப்பு அத்தானா பண்ணிங்க வெளியே. ஆமாம், எதுக்கால இருக்கிற கட்டடமே தெரியல, ஏர்போர்ட்டே சுத்தமாக தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. பட் வெயில் இருந்தாலுமே குளிர் வந்து இருக்குது. எவ்வளோ டிகிரி இருக்குதுங்க இப்போது? 28 டிகிரியா? 28 டிகிரி வெயில் அடிக்கணும்மா. இது வெயில் இல்லையா? அவன் குளிர் தான் தெரியுது. நம்மளே ஏசி அவ்வளோ கம்மியாக வச்சுருக்குறோம். அவ்வளோ இது இருக்குது பார்த்துக்குங்க. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூரெலாம் பிரச்சனை கியா தான். வண்டி எப்படி உங்களுக்கு அடுத்த ஜனவரியில் வந்தோடனே நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு பேசிக் மாடல் மற்றெல்லாம் பார்க்கலாம். அதுக்குள்ளே விலையும் வந்துருச்சு அப்படின்னா வண்டி வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு பேஸ் மாடலு, எந்த மாடல் காசுக்கு ஏற்ற பணியாரம், ஒர்த் ஃபார் மணி, அதெல்லாம் உங்களுக்கு நான் விலை கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து போடுவோம் ஃபுல் டீட்டெயிலாக. எப்படி தான் பிரச்சனை கியாக்கு வந்துடும். உங்களுடைய கருத்து எதாவது சொல்கிறீங்களா அந்த காரை பற்றி? முதல் முறையாக நீங்கள் மீடியா டிரைவுக்கு வந்திருக்கிறீங்க. இதுதான் மீடியா டிரைவ். உங்களுடைய அனுபவம், இந்த காரோட அனுபவம் ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, ஒரே வார்த்தை முடிஞ்சதா? ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. தனியாக ஓட்டிட்டு நம்ம திருப்பூர் ஓட்டிட்டு
தனியாக 4 கிலோமீட்டர் கொடுத்தீங்க. 4 கிலோமீட்டர் எனக்கு எப்படிங்க தெரியும்? கண்டிப்பாக தெரியாது தான். ஓகே, ஹோட்டல் வந்தாச்சு. ஓ, செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்களா? சரி, பரவாயில்ல. அங்கே ஒரு ஃபுல்லாக பார்க்கிங் அங்கே தானே போகுது, பார்க்கிங் அங்கே தான் நிற்கிது, அதனால். ஓகே, நம்மளுக்கு செக்கிங் இல்லை. நன்றி, வணக்கம். என்னையும் செக்கிங் பண்ணின்னு இல்லை, அந்த வண்டி போனக்காண்டி நம்ம அப்படியே புறக்கால போயிட்டோம். பென்ஸ் ஜீவாக நிற்கிது. அப்படியே எங்கே அப்போ இங்கே வாரு, அழகு அழகு அழகு. சைல்ஸு கர்நாடகா நம்பரு. இங்கேருந்து காலையில் எடுத்தேங்க, கரெக்டாக 7 மணி. எல்லா வேலையும் முடித்து திரும்பி 7 மணிக்கு வந்துட்டோம். சிறப்பு. சரி இருங்க, நான் இறங்கிட்டு பேசுகிறேன் உங்களுக்கு. இதுதான் வெள்ளை கலர் பார்த்துக்கேன். ஆனால் வெள்ளைனால அந்த கியாவோட ஒயிட்டு தனி தான். ஒயிட் கலர் ஜம்முன்னு இருக்குது ஒயிட்டு. இது லைட் கிரே, சில்வரு. இதுவும் பார்த்தா சில்வராக தான் தெரியுது நம்மளுது. லைட் கிரே. அதுக்கப்புறம் மெரூன் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பேன். மெரூனு, டார்க் க்ரீனு, கிரே, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வரட்டுங்க மொத்தமாக. நம்ம அங்கே திருப்பூர் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்ம ஓட்டுனது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு ஓட்டுன வரைக்கும் பழைய வண்டி விட கம்பேர் பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா, பழைய வண்டி விட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லா மேம்படுத்தியிருக்காங்க, ஸ்டேரிங் மேம்படுத்தியிருக்காங்க. பட் ரியர் எனக்கு அப்படித்தான் இருக்குது. பட் பழைய வண்டி விட சீட்ஸ் வந்து பேக்கில் அந்த சாயறது, சில விஷயங்கள், சில ஆப்ஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஏரோ டைனமிக்கு, அப்புறம் இந்த வின் ஐஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருக்குது. சரிங்க, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட கிளம்புறோம். நம்மளுக்கு நைட்டே நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் கோயம்புத்தூருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.